ஓய் வாயாடி. என் பேர் ஒண்ணு வாயாடிலாம் இல்ல. ஆள பாருங்களா, ஆள வாயாடியாமே. எனக்கு எங்க அம்மா அழகான ஒரு பேர் வச்சிருக்காங்க. பேர் சொல்லி கூப்பிடுங்க. இல்லன்னா தன்னால தங்கச்சின்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு என்ன வாயாடி? எனக்கு வாயாடிலாம் இல்ல. நீங்க அப்படிலாம் கூப்பிடாதீங்க மச்சான். வாயாடியா வாயாடின்னு தான் கூப்பிட முடியும். ஆமா, பாரு 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 பாரு, உன் புருஷன் என்ன சொல்றான்? உன்னை வாயாடின்னு சொல்ல சொல்லிதான் சொல்றான். அப்புறம் என்ன வாயாடின்னு தான் கூப்பிடுவாங்க. பாரு சும்மா சும்மா. அது செல்ல பேருமா, செல்ல பேரு. எனக்கு ஒண்ணு செல்ல பேர்லாம் தேவையில்லை. அனிஷான்னு கூப்பிட்டாலே போதும். ஆமா, வாயாடியா நானு? எனக்கு என்ன, நான் உங்ககிட்ட நிக்காச்சும் வாயாடி இருக்கனா? நான் எவ்வளவு நல்ல பொண்ணு சொல்லுங்க. நான் எவ்வளவு அமைதியான பொண்ணு. வாயாடிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இங்க பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் கோவமா இருக்கேன் சொல்லி வச்சிருங்க. அவர்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லி. டேய், நான் மட்டும் என்ன இழிச்சுக்கிட்டா இருக்கேன்? நானும் கோவமா தான் இருக்கேன். எதுக்கு எதுக்கு கோவம்? எதுக்கு கோவம்? நான் தான் உங்க மேல கோவப்படணும். நீங்க ஒண்ணு என் மேல கோவப்பட கூடாது. ஆளையும் மூஞ்சியும் பாருங்களேன் நல்லா. ஹலோ, என்ன மூஞ்சி பக்கணும்? என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? இப்ப சொடக்கப்பட்டா கூட 10 பொண்ணு என்ன போடணும். நல்லா வரும் 10 பொண்ணு. ரொம்ப ஆசைப்படாதீங்க. 10 பொண்ணு. இந்த மூஞ்சிக்கு 10 பொண்ணு கேக்குதோ? உங்களால கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இதுல 10 பொண்ணு வேற அவங்கள. ரொம்ப ஆசைப்படாதீங்க. என்ன ஆசைப்படலாம், அதுக்குன்னு பேராசையப்படுறது. நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுத்துக்குமே விளங்காம கால் மேல கால் போட்டுக்கிட்டு சும்மா வெட்டியா கிடக்குறவனுக்கே கல்யாணம் நடக்குது. எனக்கெல்லாம் 10 பொண்ணு இல்ல 100 பொண்ணுங்க வரும். வரும். என் புருஷனையும் ஒண்ணுத்துக்கும் விளங்காதுன்னு சொல்றீங்களா? அவருக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்காரு. ஐயோ, உன் அழக தூக்கிட்டு போயிட்டு நடு ரோட்ல உட்கார வச்சு சேலதான் செய்யணும். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் என் புருஷன் அழகுதான். ஆமா, என்னங்க நீங்க வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. தட்டுல போட்டு என்ன ஊட்டி விடு. எத்தனை வாட்டி சொல்லிருக்க நடுராத்திரி எந்தி வராதுன்னு சொல்லிட்டு? பொறுமையா வா, கீழே கீழே தடிக்கி விழ போற. ரகு சாப்பிட்டானாடா கம்பெனில? அதையும் சாப்பிடாமே போயிட்டான்டா. வா நிஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னாச்சு இந்த ராத்திரி வந்து நின்னுட்டு இருக்க? சண்டை போட்டியா? அவங்க சண்டை போடலனாதான் அதிசயம். வாய் முடிவு சும்மா இருடா. ஏய், சண்டைலாம் இல்ல. சண்டையில இருந்தவங்க சமாதானமா இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு இருந்திருக்காங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல, நீ எதை ஃபீல் பண்ணாத. சாப்பாடா? இந்த ராத்திரியா? இந்த ராத்திரி தான் ரொம்ப பாசமா புருஷன் மேல. அதான் என்ன உங்க பிரச்சனை? பாருங்கக்கா, வந்ததுல இருந்து இதே மாதிரிதான் ஏதாச்சும் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு நீங்க கேட்க மாட்டீங்களா? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு பாத்துக்கோங்க. என் பேரு வாயாடியா. எப்படி பேர் வச்சிருக்காரு பாருங்கக்கா. நான் என்ன வாயாடியா? என்னைக்காச்சும் அதிகமா பேசிருக்கானா? நீங்களே சொல்லுங்க. ஐயோ பேசுனதே இல்ல. வாயில கை வச்சாலும் கடிக்க தெரியாத பச்சை குழந்தைடா அவன் பொண்டாட்டி. ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். ஏன்டா அவளை ஏன்டா வம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? டே இவ்வளவு நேரம் நீ அவளை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு வரலாம் பஸ்ல வரும்போது. அவன் சும்மா சொல்றாமா, சும்மா 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 விளையாட்டுக்கு சொல்றான். நீ நம்பாத. அது அது வந்து பசிக்குது, சாப்பிடுவோமா? எனக்கு பசிக்கல, இருங்க. என்ன சொன்னாரு? அதான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல. அந்த ஒண்ணு இல்ல, அதை நான் கேட்டுட்டு தான் வருவேன். நீங்க அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க. அப்படி கேடு, நான் சொல்றேன். டி வெண்ணா வாய முடிக்கிட்டு உள்ளப்படா, அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிரும் பாத்துக்கோ. என்னடா அவன் பிரச்சனை? சும்மா நொக்கி நொய்யிக்கிட்டு இருக்கேன். பாரு பிரியா, இவனா ஏன்டா நீ அவனை வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? யாரு? எனக்கு வேற வேலை இல்ல. வேலை இருக்குன்னு சொல்றவன இழுத்து புடிச்சு வச்சுக்கிட்டு கதை கதையா பக்கம் பக்கமா கதை விட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி புலம்புறது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த வாயாடி தானே. அப்ப அவகிட்டதான் சொல்லுவேன். மச்சான் வேண்டாண்டா மச்சான், செல்ல செல்ல வேலைலாம் இல்ல, சொல்லிதான் தீர்வேன். சொல்றதை கேட்டுக்கோ. என்ன மவன, ஒரு நாள் இதுக்கெல்லாம் அழுவ பாத்துக்கோ. அது நடக்கும் போது பாத்துக்கோ. என்ன சொன்னாரு? சும்மா இதாதி, ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? ஏன் அனிஷா, சாப்பாடு கண்டி இவ்வளவு தூரம் வந்த? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க
இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அதான் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஏன் வரக்கூடாதா என்ன? ம் ஆம், வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லல. சாரி. ஓய், எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்க? அது வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் மதியம், அதான். இல்லக்கா, நீங்க பேசினது கரெக்ட் தான். நீங்க சொன்னதுனாலதான் ஏதோ இவ்வளவு தூரமாச்சும் வர தோணுச்சு. யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும்ல தப்பு பண்ணா. நீங்க அவ்வளவு தூரம் ஆஷா சொல்லல அப்படின்னா இந்த மரமண்டைக்கு புரிஞ்சிருக்காது. வந்திருப்பனா இல்லையான்னு கூட தெரியல. பைத்தியக்காரி மாதிரி ரூம்லயே உட்காந்து அழுதுகிட்டு மட்டும் இருந்திருப்பேனே தவிர அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி யோசிச்சிருக்க மாட்டேன். இப்பதான் புரியுது, நம்மளுக்கு தேவையானதை அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சு நம்மளும் அவங்களுக்காண்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா போகும்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ். நீ எங்க தப்பா எடுத்துப்பியோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வேற கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்னா அது இதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் உன்கிட்ட எப்படா பேசுறது அப்படின்னு சொல்லி. ஆனா நீ புரிஞ்சுப்பன்னு நினைச்சு கூட பாக்கலாமா? கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன் என் மேல. சாச்சா, உங்க மேல கோவமா இல்லக்கா, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவர் மேலதான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கிறதோட இல்லாம வெறியா இருக்கேன். என் மேல எதுக்கு கோவம்? ஆரம்பத்துல ஒரு சிலவங்க எல்லாம் இருக்காங்கக்கா, சப்போர்ட் பண்றமா தங்கச்சி, நான் தான் உனக்கு எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், நீ என் தங்கச்சி மாதிரி, நான் உனக்கு அண்ணன், எப்பவுமே உன் கூட இருப்பேன், அப்படி இப்படின்னு டைலாக்கா விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வந்தாங்க, பேசினாங்க, ஓகே. அதுக்கப்புறம் எட்டி கூட பாக்குறது இல்ல. இப்போ அவங்க என்ன கிண்டல் பண்ணி நான் வாயாடியா பாத்துக்கோங்க அக்கா, கதை எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நான் சொல்றதையும் கேட்டுக்கோ. ஆமா 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 ஆமா. ஆரம்பத்துல பிரியா நான் நினைச்சேன், பாவம் இந்த பிள்ளை சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் இவன் கொடுமைப்படுத்தி போறானோன்னு தோணுச்சு மனசுக்குள்ள. ஆனா அதுக்கப்புறம் தானே தெரியுது யார கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இவகிட்ட பேசுறதுக்கு சப்போர்ட்டுக்கு 10 பேர் வேணும், இதுல இவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா? கேட்டுக்கோ கதைய. ஹலோ, நீங்க அடிச்சா நான் என்ன சும்மா இருப்பானோ? எங்க என்ன பிள்ளைங்க வரைக்கும் 2 பேரும் என்னத்துக்காக கத்திக்கிட்டு கிடைக்கீங்க? என்ன இல்ல புரியல. பைத்தியமடி உனக்கு? இல்ல பைத்தியமான்னு கேக்குறேன். இவ்வளவு நேரம் நீதான் உன கத்திக்கிட்டு கிடந்த. அமைதியா வாய முடுறன்னு சொன்னது சத்தம் போடுறதுக்கு அர்த்தம். சரி 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 சரி. பாருங்க, ஆதியனுக்கு யாருமே இல்லன்னா நினைக்காதீங்க. அண்ணே, உங்களுக்கு நான் இருக்கேன், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வாங்கண்ணே, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். தங்கச்சிமா, அண்ணனுக்கு வந்து என்னமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்? அண்ணே, உங்களுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதான் மீன் குழம்பு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, என் செல்ல தங்கச்சி, என் அழகு பிள்ளா, என் தொங்கமே, அண்ணனுக்கு நீ சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கியம்மா. பரவாயில்லம்மா, நீ சாப்பிடு. அண்ணன் இப்பதான் சாப்பிட்டு வந்த கம்பெனில இருந்து வரும்போது, அதனால அண்ணனுக்கு பசிக்கல. அண்ணன் கண்டிப்பா நீ இன்னொரு நாள் சமைச்சு எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா சாப்பிடுறேன், சரியா? என்ன அண்ணன், உங்களுக்காண்டி தானே ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓய், எனக்காண்டி என்ன சொன்ன? நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்ல. இருந்தாலும் ஆதியனுக்கு தரணும்ல. நல்லா காது குத்துறீங்கடி 2 பேரும் எங்களுக்கு. ஆள பாரு ஆள. இவன் அண்ணங்கிறதும் அவன் தங்கச்சிமாங்கிறதும் எப்பா 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 வந்ததுல இருந்து 2 பேரும் எலியும் புனியமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டா? நாங்க எப்ப சண்டை போட்டோம் அண்ணே? சண்டையா போட்டோம்? ஐயோ, வாயிலடிங்க தப்பு பேசாதீங்க அண்ணே. சண்டையா போட்டோம் 2 பேரும். நம்ம எப்பமா சண்டை போட்டோம்? என் தங்கச்சி கிட்ட ஆசையா பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ஆஸ்கார் அவார்டு குடுக்கணும்னு, அவளுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்துதான் தரணும். சிப்ப ஆள பாரு ஆள. சரி ஓகே, சாப்பாடு எடுத்து வைமா, அவனுக்கு நேரமாச்சு. நான் மேல பால்கனில படுத்துக்கிறேன், நீங்க உள்ள படுத்துக்கோங்க. இருமா, தட்டி எடுத்துட்டு வரேன். இல்லக்கா பரவாயில்ல, நீங்க போய் படுங்க, நான் எடுத்துக்கிறேன். கிச்சன் உனக்கு பின்னாடி. சரிக்கா, நான் எடுத்துக்கிறேன், நீங்க போய் படுங்க. உங்களுக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கும்ல, பரவாயில்ல, தட்டு கொடுத்துட்டு போறதுனால என்ன டயர்டா இருக்கும், நான் எடுத்து கொடுத்துட்டு போறேன். அதான் அவன் சொல்றால, போய் படுப்போ. அத்த ராத்திரி இப்படி எழுந்திலாம் வராத. முத்து மாரி அண்ணன் எங்க? அண்ணனா? அண்ணனு கூப்பிட்டு உறவு முறையே மாத்திடுவ பழியே.
அவர் உனக்கு மாமா வேணும். ஆம், சரி, அவங்க எங்க? அவங்க வெளியே வேலைக்கு போயிருக்காங்க. வர இன்னும் நேரமாகும். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அப்போ கதவு லாக் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ஸ்பேர் கீ இருக்கு. உள்ளே இருந்து லாக் பண்ணிக்கலாம், வெளியே இருந்து ஓபனும் பண்ணலாம். வெளியே இருந்து லாக் பண்ணிட்டு உள்ள இருந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆளுக்கு ஒன்று வச்சிருக்கீங்களா கீ? ஆமா. நான் தட்டு எடுத்து கொடுத்துட்டு போவா? ஐயோ அக்கா, தட்டு தானே, நான் எடுத்துக்கிறேன். நீங்க போய் பாடுங்க. சரி ஓகே. சாப்பிட்டு படுங்க ரகு. எதனா வேணும்னா கூப்பிடு, நான் வரேன். சாப்பாடு போட்டு தருவீங்களா இல்ல இப்படிதான் நின்னுக்கிட்டு என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா எப்படி? உங்களை அவ்வளோ தூரம் பேசி கூட்டிட்டு வந்ததெல்லாம் எப்படி மூஞ்சி பாக்குறதுக்கா? ஹலோ மேடம், உங்களதான் கேக்குற, பதில் ஏதாச்சும் சொல்லலாமே. அது சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். எங்க எடுத்துட்டு வருவா? இல்ல நீங்க அங்க வரீங்களா? நல்லா இருக்குடி கேள்வி. எங்க உட்கார வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பசிக்குது. ஒரு நிமிஷம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதன் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்று தீமை என்று 4 பேரை சொல்லுவது உன்னுடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிகள் தான் இன்பம் என்று துணிந்த பெண். ரேஷ்மா, வாமா. மேல உட்காந்து என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நேரமாச்சுலா, மணி 12 மணி ஆக போகுது. இன்னும் மேல உட்காந்துக்கிட்டு யாருக்கிட்டே தனியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? என்னாச்சுமா? உடம்புக்கு எதனா பண்ணுதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மாதான் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு தூக்கம் வரலையாம்மா? தூங்க வேண்டியதானே? தூக்கம் என்ன, தூங்க வேண்டியதான். யாருமே இல்லாம வெறிச்சு ஓடி கிடக்க போது நாளையில இருந்து ஒருத்தரா அப்படியே கிளம்பி போயாச்சு. தூக்கம் எங்க வருது? நீ என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ள பேசினாரா போன் பண்ணி? அதுக்கப்புறம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா எதனா போன் பண்ணாங்களா? இல்லம்மா, யாரும் போன் பண்ணல. ரேஷ்மா, உனக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பிரச்சனையா இருக்கோ? ரகு சொன்ன அந்த மாதிரி வாழ்க்கைய ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டாங்க. அதனாலதான் நல்ல இடமா இருக்கே, சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமேனே. நீ வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் அப்பாவும் தான் பிடிவாதத்துக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம். ஏற்கனவே உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அது உன் தம்பியால நின்று போயிட்டு 2வது வாட்டி நாங்களா பிடிச்சி தள்ளி விட்டா மாதிரி தள்ளி விட்டுட்டோம். உனக்கு ஏதாச்சும் சங்கட்டம் இல்ல மாப்பிள்ளை வீட்டு சைடு எதனா பிரச்சனை அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லுமா. நான் வேணா நாளைக்கு அவங்க கிட்ட போய் பேசுறேன். பேசி எல்லாத்தையும் சரி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்காம இருந்தீங்க 2 பேரும்? அது பெருசாலாம் எதுவும் காரணம் இல்லை. உடனே அவங்க தங்கச்சிங்க கல்யாணம், கடன், அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் அவரும் நிறைய விஷயத்துல லாக் ஆயிருந்தாரு. சரி, அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டுமேனு பார்த்தோம். மற்றபடி வேற எதுவும் இல்லம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாதான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். போய் சொல்ற ரேஷ்மா, அது மட்டும் தெரியுது. பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளைக்கு கஷ்டம் இருந்தா? உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியலையா? நடு ராத்திரி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு தனியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு ரேஷ்மா. எனக்கு அம்மா தப்பு பண்ணிட்டனோ? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லாதான் இருக்கேன். நானு நல்லபடியா போய் வாழ போறேன், அவ்வளவுதான். 1 மாசமா இங்கே இருந்தேனா, நாளைக்கு திடீர்னு பழைய மாதிரி என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும்னு நீ சின்னதா யோசனை, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்லை. இங்க பேசும்போது நல்லாதான் பேசுனாங்க. திடீர்னு அங்க போனதுக்கு அப்புறம் பழைய மாதிரி எங்க ஆரம்பிச்சிருமோன்னு ஒரு சின்ன பயம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குது தானம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் யோசிச்சிருப்பல, பாட்டி வீட்டுல இருந்து இங்க வரணும் அப்படின்ன போது உனக்கும் நிறைய பயம் எல்லாம் இருந்திருக்கும்லம்மா அப்பா கூட வர்றதுக்கு. நீ என்னடி, நான் உன்னை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நீ என்ன பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு ரேஷ்மா, அம்மா கிட்ட சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாதான் இருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அப்பா எப்படிம்மா? நீ ஏதாச்சும் வேணும்னு சொன்னா, உனக்கு ஏதாச்சும் பாட்டி கூட சண்டை அப்படின்னா உன் கூட நிப்பாரா? உனக்காண்டி பேசுவாரா? இப்ப இருக்க அப்பா நீ இல்லன்னா கூட 5 நிமிஷம் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. தாச்சாயினி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படிமா இருந்தாரு? அந்த காலத்து மனுஷன்
எப்படிம்மா இப்படி இருக்காரு? எடுத்த உடனே இப்படி யாரும் மாறிட முடியாது ரேஸ்மா. உங்க அப்பாவும் ஆரம்பத்துல எல்லா விஷயத்துக்கெல்லாம் எனக்கெல்லாம் கூட வந்து நின்னு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாரு. எல்லா விஷயத்துக்கும் அம்மா சொல்றதுதான், எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கிறதுதான். அவ்வளவு காலம் உங்க அம்மா கூடயே இருந்திருக்காரு, அதையும் குத்தம் சொல்ல முடியாது. ஆஹ் காலம் போக போக நிறைய விஷயத்த பார்க்க பார்க்க அவரும் மாறிட்டாரு. இப்பதான் இப்படி இருக்காரு, அப்பெல்லாம் அப்படி இல்ல. அதுவும் அந்த காலத்துல எல்லாம் நம்ம சொல்றத ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும், அவ்வளவுதான். பொண்டாட்டி முடிஞ்சு வச்சுக்கிட்டா, தலையான மந்திரம் போட்டுட்டா, அது இதுன்னு எம்மா என்ன கட்டுக்கதை. இப்பயாச்சும் தனி கொடுத்து போகணும்னு நினைச்சா போயிடுறாங்க. இங்க பாரு, வீட்டுல ஒரு மாமியார்னு இருக்கேன், ஒரு வார்த்தை 2 பேரும் கேட்கல. ஒருத்தி போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில சொல்றா, ஒருத்தி சொல்லாம கொள்ளாம ஓடியே போயிட்டா. அப்பெல்லாம் அப்படி இல்ல. சிப்பம் எப்படியெல்லாம் மாறி போச்சு பாரு காலம். ஐயோ அம்மா, அனிஷா சொல்லதான் சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். பொய் சொல்லாத ரேஸ்மா, நல்லவளா இருக்கலாம், தப்பு இல்ல. எல்லா பழியும் தூக்கி போகும் தலையில போட்டுக்காத என்ன. அம்மைக்கு தெரியும் யார் யாரு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லி இங்க இருந்து கிளம்புனது எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். அவங்க அம்மா போன் பண்ணி சொல்லிட்டா எல்லா விஷயமும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்னும் தெரியாமலாம் இல்ல. இங்க பாரு ரேஸ்மா, உனக்கு யாராச்சும் நல்லது நினைக்காங்களா? சொல்லு. நீ மட்டும் எல்லாருக்கும் எதுக்கு உதவி செய்யணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறா? நீயே யோசிப்பாரு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னம்மா அவ கூடயே நின்னுகிட்டு அவளுக்காண்டி பேசிக்கிட்டு இருந்தா. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? சொந்த அண்ணன் தானே. என்ன அண்ணன் அண்ணி இப்படி இருக்கே, என்ன காரணத்தினால இந்த சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கேட்கணும்னு தோணுச்சா? எல்லாரும் சுயநலமா தான் இருப்பாங்க. சுயநலமான உலகத்துல சுயநலமா தான் இருக்கணும். எல்லா பழியும் தூக்கி உன் தலையில போட்டுக்காத. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. இப்பயே கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டியே, அவ சொல்லிட்டு தான் போனா, நான் தான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. இது பொய்ன்னு அம்மைக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தை நீ 4 பேருக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன நினைப்பாங்க? இவதான் மறைச்சிட்டா, இவளால அந்த பிள்ளைக்கு கெட்ட பேருன்னு நினைச்சுப்பாங்க. இங்க பாரேஸ்மா, யாரும் உனக்காண்டி யோசிக்க மாட்டாங்க. நீ தான் உனக்காண்டி யோசிக்கணும். உன்னை பெற்றவங்க மட்டும்தான் உனக்காண்டி யோசிப்போமே, மற்றபடி வேற யாரும் உனக்காண்டி யோசிக்க மாட்டாங்க. வீணா கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கண்டவங்க வாழ்க்கையில நீ தலையிடாத. அம்மா இது கெட்ட எண்ணத்துல எல்லாம் சொல்லல, நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்ற சுயநலமான வார்த்தையா இருந்தாலுமே பரவாயில்ல. நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. மாப்பிள்ள கூட எப்படி அனுசரிச்சு போகணும், அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசிச்சு பாரு. உன் மாமியார் கூட கொஞ்சம் நல்லா அன்னுன்யமா இருக்கிறதுக்கு பாரு என்ன. ஏமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்னம்மா? இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்றீங்கல்ல, மாப்பிள்ளைக்கு என்ன வேணும், மாப்பிள்ளையோட அம்மாக்கு என்ன வேணும், மாப்பிள்ளையோட அப்பாவை அனுசரிச்சு போ, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அமைதியா போங்க அப்படின்றீங்கல்ல. அதே மாதிரி மாப்பிள்ளைகிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் யாராச்சும் போயிட்டு வர பொண்ணை கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு ஏமா சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நம்ம தானம்மா அவங்க வீட்டுக்கு போறோம், நம்ம ஒன்றும் சும்மாலாம் போலியே. என் அப்பா 30 வருஷமா உழைச்சி கஷ்டப்பட்டு எனக்காண்டி சேர்த்து வச்ச மொத்தத்தையும் என்கிட்ட தானம்மா கொடுத்துட்டு போறாரு. சொல்ல போனா நான் அங்க போய் இருக்கிறதுக்காண்டி எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து தான் அனுப்புறீங்க. இருந்தும் ஏமா நான் போயிட்டு அங்க வேலைக்காரியாவே இருக்கிறோம்? சொல்லுமா, இது உனக்கும் தெரியும்ல. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனா அவங்க சுயமரியாதையை இழக்கணும், அவங்களுக்கு பிடிச்சத செய்ய முடியாது, நிறைய கஷ்டம் இருக்கு, 1000 பிரச்சனை இருக்குன்னு உனக்கே தெரியும்லாமா. தெரிஞ்சிருந்தா ஏமா இந்த கல்யாண டிராமாலாம் பண்ணி வைக்கிறீங்க? ரேஸ்மா, அது அம்மா எதனா தப்பு பண்ணிட்டனோ, தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப சொன்னதுல. சேச்சே, நீயும் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் சொல்ற. பொதுவா சொல்றேன், எனக்குன்னு இல்ல, எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தானே இருப்பாங்க. என்ன, அவங்களுக்கு தேவையானத அடுத்தவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிட்டு 1000 தான் இருந்தாலும் ஒரு மஞ்ச கழுத்தை எடுத்து தலையில கட்டிட்டா அவங்க சொல்றதான் எல்லாத்தையும் கேட்கணும் என்னம்மா? எங்களுக்குன்னு பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. விருப்பம் வெறுப்பு அவங்க விருப்பம்படி நாங்க நடந்துக்கணும். அவங்க ஒரு விஷயத்த வெறுத்துட்டாங்கன்னா நாங்களும் வெறுத்துடணும், அப்படிதானே? ஏன் ரேஸ்மா, ஏதாச்சும் பிரச்சனையா? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் அப்படி இப்படி குதர்க்கமாவே என்கிட்ட கேள்வி கேட்கறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உங்ககிட்ட பேசினா மட்டும். என்னடி பிரச்சனை உனக்கு? சேச்சா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, கேட்டேன் அவ்வளவுதான். பொய் சொல்லாதடி, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பொதுவாதாமா கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட தங்கச்சி சின்னவ மனிஷா ஃபோன் பண்ணியிருந்தா. அவங்க அம்மா அங்க போய் கூப்பிட்டு இருந்தாங்க போல. அவங்க அத்தைய அனிஷா போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ட மணிக்கு பேசிட்டால, அதனால அவங்க அங்க வரமாட்டேன் ஃபங்க்ஷனுக்குலாம் சொல்லியிருப்பாங்க போல. நீ போயிட்டு உன் அக்கா தங்கச்சி கூட சந்தோஷமா இருப்ப, அதை நான் பார்க்கணும். என்ன செருப்பை கழட்டி அடிக்க வந்தவளை நீ கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருப்ப, நான் அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கணுமா, என்னால் வர முடியாது அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க போல. அது கொஞ்சம் வாக்குவாதமா போய் கடைசியில இவ சரி ஓகே நான் வரவே இல்லை அப்படி இப்படின்னு போயிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க போல. இப்ப என்ன, என் அக்கா கிட்ட பேசினா நீங்க வர மாட்டீங்க,
நான் பேசல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்பல. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்க அதை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு பண்ணிடணும். அவங்களுக்கு பிடிக்கல அதே விஷயம் அப்படின்னா நாங்க பண்ணவே கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதான் கேட்டேன். நீ ஏன்டி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா? மகாப்புகளோட உனக்கு எதனா பிரச்சனையா? சச்சா, அப்படிலாம் இல்ல. நிறைய நேரத்துல நிறைய தோணுது, எது நல்லது எது கெட்டது, நம்ம எடுத்திருக்க முடிவு சரிதானா, ஏன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை, நிறைய விஷயம் தோணுது. இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும்தானா இல்ல எல்லாருக்குமே இப்படிதானா அப்படின்னு நிறைய தோணுது. நிறைய பேசணும்னு தோணுது, ஆனா கேட்கறதுக்கு தான் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி வெறுமையாவே இருக்குமா வாழ்க்கை. என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு. கஷ்டம்லாம் எதுவும் பெருசா இல்ல, ஆனாலும் வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு பெருசா இந்த வாழ்க்கையில உடன்பாடே இல்லை. தனியா இருந்தா கூட சந்தோஷமா தான் இருக்கலாமோன்னு தோணுது. இப்படி கல்யாணம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறது, அவங்கள எல்லாம் என் குடும்பமா நினைக்கிறது, ஏன் அவங்களாம் என் குடும்பத்தை அவங்க குடும்பமா நினைக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய கேள்வி தோணிக்கிட்டே இருக்கா. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. நீ வந்து கேட்டியா, அதனால சரி அம்மா தானே என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களேன்னு உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நீ எதுவும் யோசிக்காத. ரேஸ்மா, உனக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு அம்மைக்கு சத்தியமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் வேணா உன் மாமியார் கிட்ட போயிட்டு பேசுறேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நீ எதுவும் கவலைப்படாத, அப்பா கிட்ட சொல்லி உன் மாமியார் கிட்ட பேச சொல்லட்டா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, திடீர்னு பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருது, வேற எதுவும் இல்ல. என்னை பத்தி எதுவும் யோசிக்காத. இந்த விஷயத்த இதோட விட்டுரு. என் மேல சத்தியமா அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, நீயும் என் மாமியார் கிட்ட கேட்க கூடாது. இது என் மேல சத்தியம், சரியா? நாளைக்கு கோவில்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நான் போய் படுக்கிறேன், நீயும் போய் தூங்குமா. கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் போல. அதான் இவ தனியா உட்காந்துக்கிட்டு தனியா பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்கிட்ட கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? நான் அவ அம்மா தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. நம்மளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்காளோ? என்னத்த பண்ண? ராகு கிட்ட சொல்லி மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்லுமா? அதான் சரி. இல்ல 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 இல்ல, ஏற்கனவே இவனுங்க 2 பேரும் பேசி சண்டை வந்து வேண்டமே வேண்டாம். பேசாம அவங்க அம்மா கிட்ட நம்மளே போய் பேசிடுவோமா? நம்ம போய் பேசினதுக்கு அப்புறம் ரேஸ்மாவை கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லி சண்டை போட்டாங்கன்னா வேண்டாம். மாப்பிள்ளை கிட்ட கேட்டுருவோமா? சி, அவர் நம்மள தப்பா எடுத்துட்டாருன்னா என்ன பண்ண? யார்கிட்ட சொல்லி பேச சொல்றது? என் பிள்ளை வாழ்க்கை ஏன் இப்படி கிடக்கு?